ஏகேவோட 64 தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்னும் அவர் படத்துக்காகவே முக்கியத்துவம் கொடுக்க போகிறார் என்ற தகவல் அடிபடுகிறது. இன்னும் சினிமாவை தொடர்ந்து செயல்படுத்த போகிறேன், சினிமாவை நடிக்கப் போகிறேன், சினிமாவுக்கு இன்னும் முழுக்க முழுக்க ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க போகிறேன். அதை தொடர்ந்துதான் இப்போது அட்லி கூட அவரை கொஞ்சம் ஒரு கதை கேட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கிறானே. அட்லியே இதை பற்றி வெளியே சொல்லியிருக்கிறார். தல நம்ம படத்துல நடிக்க போறாரு, அதற்கான கதையும் அவரிடம் சொல்லியிருக்கிறேன். அந்த கதைக்கு ஒப்பந்தம் கிடைச்சிருக்கிறது, அதற்காக ஒப்புதலும் கொடுத்திருக்கிறார். நமக்கு படம் பண்ணுவோம் என்ற ஒரு வாக்குறுதியும் அட்லிக்கு கொடுத்திருக்கிறார் என்று அட்லி இப்போ சோசியல் மீடியாவில் இதை பிரபலமாக பேசிக்கொண்டே வருகிறார். தல நம்முடைய படத்துல நடிக்க போறதை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இதை அவர் இந்த அளவுக்கு பேசுவதை பார்க்கும்போது அது உண்மையாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் கண்டிப்பாக இப்படி பேசுவதை தல விரும்பவே மாட்டார். ஒரு ஒப்பந்தம் இல்லை என்றால் ஒரு மனிதரை நம்மை பற்றி பேசுவதற்கு அனுமதி தல கொடுக்க மாட்டார். ஆனால் எல்லா அனுமதி பெற்றது போல்தான் அட்லியின் பேச்சுவார்த்தையில் தெரிகிறது. அட்லி கூட நிச்சயமாக தல இணைய போகிறார். அது எந்த படம், எப்படி வரப்போகிறது, தல 65 அல்லது தல 66 இப்படி எந்த நம்பர்ல அந்த படம் வரும் என்று நமக்கு தெரியல. ஆனா நிறைய படங்கள் இப்போது இருக்கிறது. இன்னும் முழுக்க முழுக்க தல சினிமாவை பின்பற்ற போகிறார் என்று தெரிகிறது. சினிமாவுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்க போகிறார் என்பதும் தெரிகிறது. இன்னும் நமக்கு நிறைய சினிமாவுக்கள் பண்ண வேண்டும், சாதிக்க வேண்டும், அப்படி நிறைய விஷயங்கள் தலையோட எண்ணங்களாக இப்போது மாறி இருக்கிறதை பார்க்கும்போது தலையோட ரசிகர்களுக்கு இது ஒரு பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு சில சம்பவமாக இப்போது இந்த விஷயம் மாறி இருக்கிறது. அதற்காக தல முழுக்க முழுக்க இப்போ சினிமாவுக்கு ஒத்துழைக்க போகிறார். ஆதிக் ரவிச்சந்திரனோட 64 படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்க போகிறது. அந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிக்கப் போகிறார்கள். முக்கியமாக மோகன்லால் அதில் இணைவதை பற்றி நமக்கு பேசியிருந்தோம். அதை மட்டும் தவிர்த்துவிட்டு இன்னும் நிறைய நடிகர்கள் அதில் இணைய போகிறார்கள். ஆதிக் ரவிச்சந்திரோட ஐயக்கி 64 எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்க போகிறதுன்னு நமக்கு தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கிராம பின்னணி தூத்துக்குடி ஸ்டைலில் ஒரு படம் வரப்போகிறதா அப்படின்ற எண்ணங்களும் மக்கள் மனதிலும் ரசிகர்கள் உள்ளத்திலும் திணிக்கப்படுகிறது. ஆனால் எப்படி நம்முடைய தளபதி அஜித்தை பொறுத்தவரைக்கும் இந்த சினிமாவுக்கு கொஞ்சம் முழுக்கு போடாமல் உண்மையாகவே சினிமாவில் செயல்படுத்த போகிறார். ரசிகர்களுக்கு ஒரு குஷியையும் உற்சாகத்தையும் அவர் வாய்மூலமாக கொடுக்க போகிறார் என்பது மட்டுமே தெரிகிறது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறோமோ தெரியல. ஆனா அஜித் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பது ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக கருதப்படும். அதற்காக இப்போ அட்லி கூட ஒரு படம் இணைய போகிறார் என்பதை பார்க்கும் போதே நிச்சயமாக அஜித் ரசிகர்கள் ரொம்ப குஷியாக இருப்பார். அது மட்டும் நிச்சயம் தெரிகிறது. இதை மட்டும் நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருந்தால், ஆனால் இந்த அட்லியோட படம் எப்படி இருக்கும் என்று நமக்கு நல்லாவே தெரியும். இதை வைத்து 3 பிளாக்பஸ்டர் கிட்டை கொடுத்த அட்லிக்கு கண்டிப்பாக அஜித் கூட ஒரு மாஸ் என்டர்டியான ஒரு படமாக இருக்கும் என்பதை மாற்று கருத்து கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை